செய்திகள் தொடர்கின்றன. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் சென்னை செங்குன்றத்தை அடுத்த விளாங்காடு பாக்கம் குடியிருப்பு பகுதியில் முழங்கால் அளவு மழைநீர் சூழ்ந்து குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை வழங்கலாம். சென்னை செங்குன்றம் அடுத்த விளாங்காடு பாக்கத்தில் நகர் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதியை ஒரு தீவு போல காட்சி அளிக்கின்றது. இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள மக்கள் தங்களது அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவிற்கு கடும் ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாக தற்போது தெரிய வந்துள்ளது. சென்னை செங்குன்றம் அடுத்த விளாங்காடு பாக்கம், நியூ ஸ்டார் சிட்டி, அனெக்ஸ் ரோடு மற்றும் கோமதி கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் இந்த பகுதி முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் 4 நாட்களாக இடுப்பளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் ஒரு கடும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். தங்களது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கூட கடைகளுக்கு சென்று வாங்கி வருவதற்கு கூட இவர்களது வாழ்வாதாரத்தை இருந்து தவித்து வருவதாக தெரிய வருகிறது. சென்னைக்கு மிக அருகில் உள்ள இந்த விளாங்காடு பாக்கம் பகுதியானது சென்னை மாநகராட்சி எல்லை பகுதியின் அருகில் வருவதாகவும் தெரிய வருகிறது. இருப்பினும் இது குறித்து இந்த பகுதியில் எந்த ஒரு அதிகாரியும் தற்போது வரை வந்து பார்த்து இந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்ததாக தெரியவில்லை. இதனால் இந்த பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி உள்ளனர். நாம் இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு தீவில் வசிக்கிறோமா, அல்லது இந்தியாவில் தான் தமிழ்நாட்டில் வசிக்கிறோமா, சென்னையில் தான் வசிக்கிறோமா என்கின்ற ஒரு நிலை கூட தெரியாமல் தங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் தங்களது ஆதங்கத்தை இந்த பகுதி மக்கள் ஒருவருக்குள் ஒருவர் பரிமாறிக் கொள்வதாகவும் தெரிகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதிக்கு விரைந்து வந்து இந்த பகுதியில் தேங்கியுள்ள இந்த மழைநீரை அப்புறப்படுத்தி இந்த மக்களுக்கு உண்டான வசதிகளை செய்து தர வேண்டும் என்பது தற்போது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கடன்பட்டு பணம் கொடுத்து வீடு மனை வாங்கி அந்த வீட்டில் நிம்மதியாக வாழலாம் என நினைத்தால் ஒரு சராசரி வாழ்க்கை கூட வாழ முடியாத சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என இந்த பகுதி மக்கள் நம்மிடம் ஒரு மிகுந்த வேதனையுடன் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.